10th ஜனவரி 2026 8:30 மணி அளவில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க வேண்டியவன் நான் தொடப்பமும் கையுமாக ஒட்டடை அடித்துக் கொண்டிருந்தேன். ஏனெனில் ஊர்லேருந்து சித்தியும் சித்தப்பாவும் வந்துட்டு இருந்தாங்க கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதுக்காக. கெஸ்ட்டுகள் வந்தால் தான் ஒரு வீட்டை அழகாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு தேஜஸ் எழும்பும். அது எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு கடகடன் பெட்டெல்லாம் தட்டி போட்டுட்டு மேலே இருக்கிற ஒட்டனெல்லாம் அடிச்சுட்டு ஸ்க்ரீன் துணியெல்லாம் உதிரிட்டு அண்ட் ஜன்னலெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அதை கோர்த்து ஸ்க்ரீன்லாம் மாட்டிட்டேன். அண்ட் முருகர் ஃபோட்டோ இல்லாமல் எப்படி அதையும் மாட்டியாச்சு. பாத்ரூமையும் விகோரஸாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு, இது நான் செட் பண்ணி வச்சிருந்த குடில் ரொம்ப நாளா இருந்தது. அத சீக்கிரமா எடுத்துருவோம். ஸோ, அதுக்கு முன்னாடி காட்டிக்கிட்டேன். விருந்தாளிகள் வந்து விட்டார்கள். அவங்களையும் நான் போய் ரிசீவ் பண்ணிட்டு, இன்னைக்கான காலை பிரேக்ஃபாஸ்ட் மெனு சப்பாத்தி வித் சனா அண்ட் மத்தியானம் வச்சிருந்த ரைத்தா. ஸோ, பத்திரிக்கை வைக்கிறதுலாம் நல்லபடியா முடிஞ்சது. பாண்டிச்சேரியோட ஃபேமஸ் விநாயக முருகாலருந்து ஸ்வீட்ஸ் வந்தன. வந்த பத்திரிக்கை வெளிப்புறத்துல ரொம்ப ஏஸ்தெட்டிக்கா இருந்தாலும், உள்புறத்துல ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா தான் இருந்தது. மக்கள் கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கின பட்டத்தை வந்து பின்புறத்தில் சேர்த்திருந்தாலும் அவங்க வம்சாவழியா வந்த பட்டத்தையும் சேர்த்திருந்தார்கள். இந்த 1926ல இருந்த பட்டம் எல்லாம் 2026ல இருக்கிறது ரொம்பவே என்னை ஸ்தம்பிக்க வச்சது. கேட்டால் கௌரவம் அது இதுன்னு வீண் டைலாக் தான் பேசுவாங்க. எதுக்கு அதெல்லாம் இன்வால்வ் பண்ணிட்டு அவங்க வாங்கி கொடுத்த பழத்தில் நான் வந்து கஸ்டர்ட் செஞ்சேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் எங்கள் அக்காவும் மாலுக்கு கிளம்பிட்டோம். மாலில் எல்லா ஸ்டோர்லையும் ஆஃபர் தான் போட்டுட்டு இருந்தானே தவிர ஆஃபர் மாதிரி அது தெரியல. எல்லாம் அதே வேலை தான் இருந்தது. 1000 2000 சொல்லிட்டு மினிசோல போய் கியூட்டான ஸ்டஃப்லாம் போய் பார்த்துட்டு இருந்தோம். அவங்க துண்ணுட்டு போட்ட ஆப்பிள் ஒரு டிசைன்னு சொல்லிட்டு ஒரு கீ செயினில் வச்சிருந்தாங்க. வெரி நைஸ். கிளப் ஹாப்பிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நாங்கள் கடை ஹாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு பர்சனலி எனக்கு இந்த குர்தாஸ் மேலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எங்கே ஏதாவது ஒரு குர்த்தா ஏதாவது ஒரு கடையில் பார்த்தாலும் கண்டிப்பாக வாங்கிடுவேன். இந்த குர்த்தாவும் நல்லாவே இருந்தது. பட் என்னோட சைஸுக்கு அது இல்லை. ஸோ அதனால் நான் வாங்கலை. இந்த யூஸ்டா கடையில் மட்டும் இந்த ட்ரையல் ரூம் ஏன் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு தெரியல. தலைவலி தான் மிஞ்சனே தவிர ஒரு பொருள் வாங்கின மாதிரி இல்லை. ப்ளஸ் இந்த ஷூ எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கண்ணு தான். இதுக்கு பேர் செல்சி பூட்ஸ். எங்கே போனாலும் இது ப்ரைஸ் 1000 தான் இருந்தது. பட் வாங்க முடியல. வந்தாச்சு. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டும் நானும் எங்கள் அக்காவும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான்.